சிவாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆதி சைவர்கள் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் வருகிற விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சனி பெயர்ச்சி நடக்குது. ஆங்கில தேதி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026. இந்த சனி பெயர்ச்சி எப்போலேருந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார். இந்த சனி பயிற்சிங்கிறது இப்படிங்கிறது தான் அப்படி போகுது. அதனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது முதல்ல மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி ஆரம்பிக்குது. ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். அதே மாதிரி மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தனியாக 10ஆம் இடத்திற்கு வருகிறார். அதே மாதிரி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்திற்காக பூர்வ புண்ணிய சனியாக வருகிறார். அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக, கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வருகிறார். துலா ராசிக்கு ரோகஸ்தானத்திலே சனி ரோக சனியாக வருகிறார். இதில் விருச்சிக ராசிக்கு தான் பாக்கிய சனியாக வருகிறார். அதே மாதிரி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். மகர ராசிக்கு விமோச்சன சனியாக வருகிறார். கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாத சனி அப்படின்னு பேர், பாத சனியாக வருகிறார். மீனராசிக்கு தான் ஜென்ம சனி. இப்படியாக அந்த 12 பாவத்துங்களுக்கும் அவருடைய ராசிகளுக்கும் அவருடைய இது இப்படி இருக்குது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் யார், எதற்கெல்லாம் நம்மளுடைய காரணியாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காருங்கிறத கவனிங்க. அதாவது சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப பொறுமையாக செல்லக்கூடிய கிரகம். அவர் இந்த கால விதானத்தை அப்படி காலச்சக்கரத்தை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகுங்க. அவருக்கு ஒரு வருஷங்கிறது நமக்கு 30 வருஷத்துக்கு சமம். அப்படியாக தன்மையை கொண்டவர் சனி பகவான். அதே மாதிரி சனி பகவான் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கக்கூடியவர். நம்ம செய்திருக்கக்கூடிய பாப்பங்கள் புண்ணியங்கள் அதற்கு எல்லாத்துக்கும் யார்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்னா சனி பகவான்கிட்ட இருக்குது. அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சனி பகவான் காலத்தில் ஒரு நபருக்கு அதிகமாக இன்னல்கள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் அவர் உங்களுக்கு தனியாக பிரத்யேகமாக உங்களுக்கு எந்த கெடுபலனையும் தரமாட்டார். அவர் என்ன உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரா, எதிர் வீட்டுக்காரரா, இல்லைன்னா உங்களுக்கு பங்காளியா, அங்காளியா, மாமனா, மச்சானா, உறவினரா, இல்லைன்னா கடன் கொடுத்தவரா, கடன் வாங்கினவரா, எதுவும் கிடையாது. அப்போ எதுக்காக இப்படி படுத்துறாரு உங்களை அப்படின்னா, அவர் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு பேர். தர்மத்தை ஸ்தாபிதம் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக வருது. ஒரு மனிதர் ஒரு செயலை ரொம்ப செவ்வனே செய்தவர்களுக்கு தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பாங்க. நந்திகேஸ்வரர், ராவணேஸ்வரன், அதே மாதிரி விக்னேஸ்வரன், லிங்கேஸ்வரன். அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த பட்டம்ங்கிறது யார் கொடுக்குறாங்களோ அந்த வேலையை ரொம்ப சரியாக செய்வங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த வகையில் நவகிரகத்திலே ஈஸ்வர பட்டம் பெற்ற முக்கியமான கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். அவருக்கு அதனால தான் சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டம். அது மாதிரி அவர் நல்ல பலன் கொடுக்குறதா இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வார். கெடுபலன் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் கெடுபலனை ரொம்ப கனகச்சிதமாக சூப்பராக செய்வார். அதனால தான் அவருக்கு அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம். அது மட்டும் இல்லை, தர்ம கர்மாதிபதி. நீங்கள் செய்திருக்கக்கூடிய தர்மங்கள், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா எல்லாத்துக்கும் அவர் தான் காரணக்கர்த்தா. அதனால் ஒரு மனிதனுக்கு உண்டான அதிகமான அவன் படக்கூடிய கஷ்டங்களுக்கு முக்கிய காரணியாக அவர் இருப்பார். அதனால் இந்த சனி பயிற்சி உங்களுடையக்கு என்ன மாதிரியான பலன், எதிரெல்லாம் கவனமாக இருக்கணும், எதிர சுவாமிகளை வழிபாடு செய்தால் எப்படி நன்மை கிடைக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சினால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போங்க. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது சனி பகவான் அப்படிங்கிறவர் அஷ்டமஸ்தானத்திலே வந்துட்டார். சிம்ம ராசிக்கு கடந்த 1.5 வருஷமாகவே கொஞ்சம் சரியில்லை. குரு 10 அதுவும் சரி கிடையாது. அடுத்ததாக கண்டக சனி அதுவும் சரி கிடையாது. இப்போது இன்னும் போகாத வரைக்கும் அஷ்டம சனியாக வேற நட்டக்குத்தான் உட்காந்துக்கிறாரு. அதனால் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக செயல்படணும். ரொம்ப ரொம்ப பொறுமையாக செயல்படணும். எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்யக்கூடாது. நிதானமாக ரொம்ப உங்களுக்கே இருக்கக்கூடியதான அந்த பக்குவ முறைப்படி நீங்கள் செய்யணும். அந்த பக்குவ முறை தாண்டி அப்பக்குவமாக செய்து விட்டீங்க அப்படின்னா விபரீதமான முடிவுகள் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக செய்யுங்க. ஒன்று. அடுத்ததாக இதில் மறைபொருளாக ஒரு யோக பலம் இருக்குது. அந்த யோகத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் பெரிய ராஜாவாயிடுவீங்க. என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது சனி பகவான் சிம்ம ராசிக்கு 2 ஸ்தானத்திற்கு உடையவர். 1 6ஆம் பாவம், அது சத்ருஸ்தானம்னு பேர். 7ஆம் பாவம் முக்கியமாக ஒரு மாற்றுத் தொழில், பார்ட் டைமாக பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய வாழ்க்கை துணைவர், கலத்தரம், நண்பர்கள், இதையெல்லாம் குறிக்கக்கூடியதான ஒரு அமைப்பு இல்லைங்களா. இப்போது
ஏழாம் ஆதிபதி அஷ்டமஸ்தானத்திலே செல்லுவது ரொம்ப ரொம்ப கெடுதல் இல்லைங்களா? அது அஷ்டம சனி. ஆனால் ஆறாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைவது நல்லது. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜயோகமான அமைப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு குறிகாட்டுது. அதை நீங்கள் பிடிச்சுக்கணும். ஒரு விஷயம் அதை நீங்கள் குறிகாட்டும் போது அதற்குண்டான ஒரு வாய்ப்பை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு புள்ளி கிடைக்கும் போது அந்த புள்ளியை வைத்து கோலத்தை உருவாக்கி கொள்ள நீங்கள் தான் முடிய வேண்டும். ஒரு புள்ளி 2 புள்ளி இருக்குன்னா அதுக்கு தக்கன கோலம் போடணும். 4 புள்ளி இருக்குன்னா 4 புள்ளியை வச்சு கோலம் போடணும். 5 புள்ளி இருக்குன்னா அதுக்கு தக்கன கோலம். அது சந்து புள்ளியாக இருந்தால் அதுக்கு தக்கன கோலம், நேர் புள்ளியாக இருந்தால் அதுக்கு தக்கன கோலம். அதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய இதை வச்சு தான் நீங்கள் அபிவிருத்தி செய்யணும். அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ உள்ள காலத்தில் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்குது. அந்த புள்ளிகளை நல்ல மதிப்பெண்ணாக, நல்ல மதிப்பாக, நல்ல ஒரு வரமாக, நல்ல ராஜ யோகமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. புரிஞ்சுங்க, இந்த விஷயத்த ரொம்ப கவனமாக புரிஞ்சுங்க சிம்மராசிக்காரங்க. உங்கள் கையில் இது இப்போது ரொம்ப விஷயமாக இருக்குது. அந்த பந்தை நீங்கள் லாபகமாக பிடிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, அதை நழுவ விடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக குரு பகவானை சொல்லணும். குரு பகவான் 10ல் இருந்து ஒன்றும் பெரிய புரோதனம் கிடையாது. ஆனால் இப்போ அப்படியே இறங்கி 11க்கு வரார். 11ல் இருந்து அடுத்தது 12க்கு வருகிறார். சிம்மராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12ஆம் பாவத்திற்கு மார்ச் மாதம் வராரு, மே மாதம் வராரு. அடுத்ததாக அக்டோபர் மாதம் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு சிம்ம ராசிக்கே குரு பகவான் வருகிறார். அதனால் அந்த குரு பகவான் 12ல் மறைந்தாலும் கூட, நல்லா புரிஞ்சுங்க, குரு பகவான் 12ல் மறைந்தாலும் கூட அந்த சமயத்தில் 2 விதமான யோக பலன் உங்களுக்கு வேலை செய்யும். என்னன்னு சொல்கிறேன், அஷ்டமாதிபதி 12ல் மறைவது சிம்மராசிக்கு, அடுத்தது 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைவது. இந்த கெடுபலன் தர்றவர் அந்த கெடுபலனால் மறைகிறார், அந்த கெடுபலன் தரக்கூடியவர் இந்த கெடுபலனால் மறைகிறார். 2 கெடுபலன் தரக்கூடிய கிரகங்கள் மறையுது. அப்போ ராஜயோக அமைப்பு ஊர்ஜிதப்படுத்துது. அப்போ ரொம்ப ரொம்ப நல்ல பலன் இந்த ராஜயோக அமைப்பு. முக்கியமாக எப்பயிலேருந்து இது கிடைக்குது அப்படின்னா, மே மாதம் 26ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரை இந்த ராஜயோக அமைப்பு உங்களுக்கு வேலை செய்யுது. அதனால் இந்த சமயத்தில் வரக்கூடிய பந்தை நீங்கள் பிடித்தால் நீங்கள் யோகக்காரன். முக்கியமாக திருவண்ணாமலை போயிட்டு ஒரு கிரி பிரதட்சணம் பண்ணுங்க. முடிந்தால் 3 பௌர்ணமிக்கு தொடர்ச்சியாக சென்று கிரி பிரதட்சணம் பண்ணுங்க. குடும்பத்திலே நல்ல சௌக்கியங்கள் ஏற்படும். சிவாய நமஹ.